உலகத்தில் ஈடுபடுவோமா? ஈடுபட மாட்டோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம கடவுள் கடவுள் என்று யாரையெல்லாம் சித்தரித்தார்களோ அந்த பெரியார்கள் மகான்கள் என்று சொல்லக்கூடியவங்க எல்லாம் இன்றைக்கு ஒவ்வொரு கேஸ்ல மாட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகாச்சும் விளங்க வேணாம். ஒன்னு ஊழல்ல மாற்றான், இல்லாட்டி லேடிஸ் மேட்டர்ல மாற்றான், ஜெயிலுக்கு போறான். அது மாதிரியான பல சோதனைகளை உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப நமக்கு என்ன விளங்குது? இதெல்லாம் மாற்றாமலே விளங்கிக் கொள்ளலாம். மாற்றினாத்தான் கடவுள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. கடவுள் உங்களுக்கு கருணை செய்து என்ன பண்றாருன்னு கேட்டா, இவனையா கடவுள் இங்க பாரு ஜெயில இருக்கிறான், இவனையா கடவுள் இங்க பாரு ஊழல் பண்ணிவிட்டான், இவனையா கடவுள் சிபிஐ தேடிட்டு இருக்கிறான், இவனையா கடவுள் போலீஸ்ல தலைமுறை குற்றவாளி அறிவிச்சிருக்கிறான், இவன் ஜாமீன்ல இருக்கிறான் என்று அல்லாஹ் கடவுள் உங்களுக்கு நிறைய காட்டிக்கிட்டே இருக்கிறார். காட்டினாலும் திருந்த ரெடியா இல்லை. கடவுள்னா இவர் தான், இந்த தகுதி உள்ளவர் தான் கடவுள் என்பதை கடவுள் உங்களுக்கு உண்மையான கடவுள் எடுத்து காட்டிக் கொண்டுதான் இருக்கிறார். காட்டிக்கொண்டு இருந்தால் கூட நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு மனுஷனை பிடிச்சி கடவுளுங்கிறோம். அதே மாதிரி உயிரை இல்லாதவற்றை எல்லாம் நம்ம கடவுள் என்று நம்புகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உயிரற்ற பொருள்களை எல்லாம் கடவுள் என்று அன்னைக்கு நம்பினார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் எந்த மக்களை சந்தித்தார்களோ அந்த மக்கள் உயிரில்லாத பொருள்களை எல்லாம் கடவுள் என்று நம்பினார்கள். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல கேட்க சொல்கிறான். நபிகள் நாயகம் தைரியமாக துணிச்சலாக இந்த கேள்வியை கேட்டார்கள். இதை குர்ஆனும் பதிவு செய்து வைத்திருக்கிறது. என்ன பதிவு செய்து வைத்திருக்கிறது? அலஹும் ஐதின் யபுத்துஸூன பிஹா, நீங்கள் யாரை கடவுள் நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பிடிக்கின்ற கைகள் இருக்கின்றனவா? கை வேண்டுமானால் இருக்கும், அது பிடிக்குமா? அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா, அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் உள்ளனவா? அல்லாஹ் கேட்கிறான். கால்கள் வேண்டுமானால் கால் மாதிரி நீங்க செஞ்சு வச்சிருக்கலாம். அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா, நடக்கின்ற கால்கள் இருக்கிறதா? பிடிக்கின்ற கைகள் இருக்கிறதா? பேசுகின்ற நாவு இருக்கிறதா? இல்ல. ஏன் அப்படி நீங்கள் செய்கிறீர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அப்ப நம்ம என்ன விளங்கணும்? கடவுள் என்று நம்ம ஒருவரை நம்புவதாக இருந்தால் இந்த தகுதி இருக்கிறதா? சாகாமல் என்றென்றும் உயிரோடு இருக்கிறானா? இதை நம்ம பார்க்க தயாராக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போய் விடுகிறார்கள். அவங்க மீது அந்த மக்களுக்கு அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம், அவ்வளவு பக்தி. இன்றைக்கு மத குருமார்கள் மீது என்ன பக்தியை மற்ற மக்கள் வைத்திருக்கிறார்களோ அதை விட லட்சோப மடங்கு நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் நபிகள் நாயகத்தின் மீது அன்பு, பாசம், பக்தி எல்லாம் வைத்திருந்தார்கள். நபிகள் நாயகம் இறந்த உடனே இறந்து விட்டார்கள் என்று நம்ப உங்களுக்கு முடியல. நல்லா தெரியும் இறந்து விட்டார்கள் சொல்லி. அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, நல்லா தெரிகிறது. சிரிக்க மாட்டேங்கிறாங்க, நல்லா தெரிகிறது. எழுந்து உட்கார மாட்டேன் என்கிறார்கள், நன்றாக தெரிகிறது. காலை கை அசைக்க மாட்டேன் என்கிறார்கள், நன்றாக தெரிகிறது. தெரிஞ்சும் கூட என்ன நினைக்கிறாங்க? அது எப்படி நபிகள் நாயகம் எப்படி இறந்து போவாங்க? அவங்க மனசுக்குள்ளேயும் கடவுள்னா சாவலாங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்களேன் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அவங்க என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் சாகல, இறந்து போகல, உசுரோடு தான் இருக்கிறார்கள் அப்படி நம்புறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? மக்கள் மத்தியில உரை நிகழ்த்தி மன்கான யாவுது முஹம்மதன், தெரிஞ்சுக்கிறங்க, நீங்க முகம்மதை வணங்க கடவுளாக்க நினைத்தீர்களே ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இன்ன முஹம்மதன் கதுமாத், முகம்மது அவர்கள் இறந்து விட்டார்கள். ஒமன்கான யாவுதுல்லாஹ ஃபஹு ஹய்யுன் லா யமூத், நீங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், அவன் தான் சாகாமல் உயிரோடு இருக்கிறவன். இப்ப முகமது நபி கண்ணு முன்னாடி இறந்துட்டாங்க, அப்புறம் கடவுளுங்கிற முகமது நபியை கடவுளாக்க அந்த கூட்டம் தயாராக இருந்த பொழுது நபிகள் நாயகத்தினுடைய அடுத்த நிலையில் இருந்த அவர்களுடைய தோழரும் அடுத்த ஜனாதிபதியுமான அபூபக்கர் அவர்கள் மக்களுக்கு என்ன சொன்னார்கள்? முகமது எப்படி நீங்க கடவுளுங்கிறீங்க? அவன் இறந்து போயிட்டாங்களே, இறந்து போனாலும் எப்படி கடவுளுமே? அல்லாஹ் ஒருத்தன் தான் சாகாமல் உயிரோடு இருக்கக்கூடியவன். அப்ப முகமது நபியை கடவுளாக்குவதற்கு அந்த சமுதாயம் ஏமாந்து போக தயாராக இருந்த நேரத்தில் அபூபக்கர் அவர்கள் எச்சரிக்கை செய்து, கடவுள் முகமது நபியும் கடவுள் கிடையாது, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தானே தவிர மனிதர் தானே தவிர நல்ல வழியை காட்டி தந்த ஒரு கைடு வழிகாட்டி தானே தவிர அவர் கடவுள் கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணாங்களா இல்லையா? அந்த பாடம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கிற காரணத்தினால்தான் நீங்கள் உங்க தாத்தாவை கடவுள் என்று நீங்கள் சொல்லவில்லை. உங்க தகப்பனார் செத்தவனாருக்கு படத்துக்கு மாலை போட்டவரை கடவுள் என்று நீங்கள் பூஜிக்காமல் இருக்கிறீர்கள். என்ன காரணம்? முகமது நபி அவர்கள் மரணித்த நேரத்திலேயே
அவர்களை கடவுள் என்று சொல்லாமல் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் காப்பாற்றியிருக்கிறான். அதுவும் நமக்கு ஒரு பாடமாக, ஒரு எல்கேஜி பாடமாக சொல்லித்தரப்பட்டிருக்கிற காரணத்தினால்தான் நாம தாயை கடவுள்னு சொல்லுவோமா, தகப்பனை கடவுள்னு சொல்லுவோமா, செத்து போன யாரையாவது கடவுள்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டேங்கிறோம். எதனால சொல்ல மாட்டேங்கிறோம்? முகமது நபியை கடவுள் இல்லை, அப்புறம் என்ன வேற யார் கடவுள்ங்கிறது? முகமது நபியையும் நம்மளையும் எவன் படைத்தானோ அவன் தான் கடவுளாக இருக்க முடியும். இது கடவுளுக்குரிய தகுதி என்ன? சாகாமல் இருக்கணும். உலகத்துல எவனாச்சும் சாகாம இருக்கிறானா? இல்ல. சும்மா கதை விடுவாங்க. இமயமலையில 3000 வருஷமா ஒரு சாமியார் இருக்கான்னு சொல்லுவாங்க. நீ நான் 3000 வருஷமா பாத்துக்கிட்டு இருந்த டெஸ்ட் பண்ணியா? அவனை கொண்டு டிஎன்ஏ எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து இது 200 2000 வருஷமா இருக்கிற உடல்னு பாத்தியா? எவன நேத்து ஒரு சாமியார் உட்கார்ந்துட்டு எனக்கு வயசு 3000 அதை நம்பிட முடியுமா? இப்படி கட்டுக்கதைகள் சொல்ல முடியுமே தவிர எவனால என்ன செய்ய முடியாது? சாகாமல் உயிரோட இருத்தல் என்பது முடியாது. அப்ப சாவக்கூடியவனை எல்லாம் கடவுள் நினைக்கிறீங்களே, இதை கூட செஞ்சு பார்க்க மாட்டீங்களா? இப்படி இஸ்லாம் நமக்கு கடவுளை பற்றி அறிமுகப்படுத்துகிறது.